தையிட்டு விகாரை காணியை விடுவிக்கும் பணிகள் 80% பூர்த்தி. பலாலி கிழக்கு முழுமையாக விடுவிக்கப்படும், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உறுதியளிப்பு. பல முக்கிய விசாரணைகளை செய்த அதிகாரியை அழுத்தம் கொடுத்து இடமாற்றிய மைத்திரிபால. பரீட்சைகள் ஒத்திவைப்பது தொடர்பான குழப்பம் குறித்து பரீட்சைகள் திணைக்களம் விளக்கம். இலங்கை செலுத்தியுள்ள மிகப்பெரிய கடன் தொகை அமைச்சர் பன்னீரகே. தமிழர் பகுதியில் பெண்களுக்கு நடக்கும் வன்முறைகள் தொடர்பில் வாசுகி சுதாகரன் குற்றச்சாட்டு. வீதிகளில் உள்ள கழிவுகளை மக்கள் அகற்ற முடியாது, மானிப்பாய் தவிசாளர் பதிலடி. அதிரடியாக கைது செய்யப்பட்ட 18 வெளிநாட்டவர்கள் வெளியான பின்னணி. வெடி விழும் என மிரட்டிய அர்ச்சுனா எம்பி, மானிப்பாய் தவிசாளரின் கருத்தால் சபையில் அமளி துமளி. இந்திய எரிபொருளுடன் கப்பல் கொழும்பை வந்தடைந்தது. வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். தையிட்டி விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க முயற்சிகள் 80% பூர்த்தியாகியுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். மக்களின் காணி மக்களுக்கு என்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் தையிட்டி விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களுக்கு மீள கையளிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். புத்த சாசன அமைச்சின் பணிப்பில் மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், விகாரைக்குரிய விகாராதிபதி உள்ளிட்டவர்களை உள்ளடக்கி குழு ஒன்று அமைக்கப்பட்டு பேச்சுக்கள் நடாத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது காணிகளை அளவிட்டு அதனை எல்லைப்படுத்தி உரிமையாளர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் காணிகளை மீள கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் 80% பூர்த்தியடைந்துள்ள நிலையில் விரைவில் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிப்போம் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பலாலி கிழக்கு பகுதியை முழுமையாக விடுவிக்கும் பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலகத்தால் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட வெளிவடக்கைச் சேர்ந்த நபர் ஒருவர், கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் எங்கள் சொந்த இடங்களை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் வசித்து வருகிறோம். 36 வருடங்களுக்கு மேலாகியும் எமது சொந்த இடங்களில் மீள்குடியேற முடியாத நிலைமையில் உள்ளோம். எனது பெற்றோர் இல்லாத காலத்தில் எனது காணிகளை அடையாளம் காட்ட யாரும் இருக்கப் போவதில்லை. அவர்களின் ஆசை கூட தமது சொந்த காணியில் இறுதி காலத்தில் வாழ்வதே. எனவே எமது காணிகளை எம்மிடம் மீள கையளியுங்கள். தொடர்ந்து எம்மை ஏமாற்றி வந்தால் நாம் போராடித்தான் எமது காணிகளை பெற வேண்டிய சூழல் உருவாகும் என தெரிவித்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பலாலி கிழக்கு பகுதியில் பெருமளவான பகுதிகள் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இன்னமும் சில பகுதிகள் மாத்திரமே இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதனூடாக பலாலி கிழக்கு முழுவதும் கையளிக்கப்பட்டு விடும் என தெரிவிக்கப்பட்டது. இதன்போது வசாவுலான் பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கான கட்டடம் ஒவ்வித அனுமதிகளுமின்றி கட்டப்பட்டு வருகிறது. இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இராணுவத்தினரின் கட்டுமான பணிகளை உடன் நிறுத்த பணிப்பதாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தனது புத்தகத்தின் ஊடாக வெளிப்படுத்தினால் அந்த விசாரணைகளை முன்னெடுக்க மிகவும் இலகுவாக இருக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இந்த நிலையில் அவர் கடந்த வாரம் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் தனது புத்தகம் மார்ச் 31 அன்று வெளியாவதை தடுப்பதற்காக அரசாங்கம் தன்னை மார்ச் 27ஆம் தேதி சிறையில் அடைக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு முன்பாக தான் கைது செய்யப்படக்கூடும் என்பதால் புத்தகம் வெளியிடப்படாமல் போகலாம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சமீபத்தில் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் எப்போதுமே ஏதேனும் ஒரு பரபரப்பு தகவலை வெளியிடும் அவர் தற்போதும் அதையே செய்துள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் காப்போது சாதனதர மற்றும் உயர்தர பரீட்சைகளை ஒத்திவைப்பது குறித்து பரீட்சைகள் திணைக்களம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லேனகை தெரிவித்தார். இது குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தற்போது நிலவும் சூழ்நிலை காரணமாக பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படலாம் என கருத்து மாணவர்களிடையே நிலவுகிறது. ஆனால் பரீட்சைகள் திணைக்களம் அதுபோன்ற எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திகதிகளில் பரீட்சை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை விண்ணப்பங்கள் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை இணைய வழியில் கூறப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய அனைத்து விண்ணப்பதாரர்களும் www.donets.lk மற்றும் www.onlineexam.gov.lk ஆகிய அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு சென்று அங்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும்.
அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தியும் தனித்தனியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனது மிகப்பெரிய கடனை கடந்த ஆண்டிலேயே செலுத்தி முடித்துள்ளதாக கிராமப்புற அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பணிலகே தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய கடன் திருப்பி செலுத்துதல் 2028 ஆண்டில் நிகழும் என பலரும் எதிர்பார்த்திருந்த போதிலும் அரசாங்கம் 2025 ஆண்டிலே 3,900 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை செலுத்தி முடித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 2025 ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக 21,000 முதல் 2,200 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை செலவிட போதிலும் அரசாங்கம் 1,700 மில்லியன் அமெரிக்க டாலர் உபரியை பதிவு செய்துள்ளதாக கூறினார். அந்த ஆண்டில் ஈட்டப்பட்ட 29,300 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் சுமார் 27,600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே செலவிடப்பட்டதன் காரணமாக இந்த உபரி ஏற்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் பெண்களை நோக்கி ஏவிவிடப்படும் கொலைகள் மற்றும் துஷ்பிரயங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு பின்னணியில் தாக்கம் என்பதாக ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்களுக்கான மேம்பாட்டு அமைப்பின் வடக்கு கிழக்குக்கான பணிப்பாளர் வாசுகி சுதாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பின் பணிப்பாளராக திருமதி வாசுகி சுதாகரனாகிய நான் இன்று ஊடக செய்தி வழங்க உள்ளேன். கடந்த சில வாரங்களாக மிக மோசமான பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால் கிழக்கு மாகாணத்திலே தொடர்ச்சியாக இந்த நடைபெறும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் ஒரு பெண் வன்முறை செய்யப்பட்டு அவருடைய குழந்தை வயல்வெளியிலே வீசப்பட்டு கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கிறார். அதே இடத்தில் முன்னமே இறந்த உடலத்தோடு ஒரு பெண் இருந்திருக்கிறார். அவருடைய கழுத்து வெட்டி இருப்பதாக கூட கூறியிருக்கிறார்கள். மிக மோசமான நிலையிலே அந்த வன்முறை பெண்களுக்கு எதிரான சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை நடைபெற்றிருக்கிறது. இதன் வழக்குகள் சாட்சியங்கள் தொடர்ச்சியாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே ஒரு விரிவுரையாளர் மிக மோசமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான ஆதாரங்கள் அல்ல கொலைக்கான சாட்சியங்கள் வெளிப்படுத்தப்படும் நிலை எமது வடகிழக்கு தேசம் அங்குமே குவிக்கப்பட்டிருக்கிற திட்டமிடப்பட்ட ஒரு போதை என்ற நச்சு விஷத்தினால் இன்றைக்கு நாங்கள் எங்களோட தமிழர் தேசத்திலே மிக மோசமான பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதை திட்டமிட்டு இந்த போதையை நமது சமூகத்திலே பரப்பினார்களோ அது மிக விரைவாக மிக இலகுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமுதாயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு எதிரானது அல்லது எங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது அல்லது எப்படி இதை சமாளிப்பது என்ற மிக ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதே இரவில் ஒரு பெண் ஒரு ஆணால் தீ மூட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொடுமைகளை யோசிக்கும் போது நாங்கள் அடுத்த நொடி எப்படி வாழுவது என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அனைத்து பெண்களும் மிக மனதளவிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வடகிழக்கு தேசத்திலே தமிழர் தேசத்திலே திட்டமிட்டு பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான வன்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே கேள்வி என்னவென்றால் எங்களுக்கு அங்குலத்துக்கு அங்குலம் அல்லது பிரதேசத்துக்கு பிரதேசம் கிராமத்துக்கு கிராமம் போலீஸ் பாதுகாப்பும் ராணுவ பாதுகாப்பு அரண்களும் மிக மோசமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் தேசத்திலே இவ்வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான பாதுகாப்பு மட்டும் இச்சை வரை இல்லை என்பது ஒரு மிக மோசமான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதும் கிட்டத்தட்ட 74 வருடங்களுக்கு மேலாக பெண்களும் சிறுவர்களும் தமிழ் தேசத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த இன அழிப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு தேசத்திலே தமிழர் தேசமான எங்கள தேசத்திலே இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான வன்முறைக்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு இவ்வளவு காலமும் இருக்கவில்லை என்றது இந்த பெண்களுக்கான ஒரு மிக மோசமான நிலைமையாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டதன் பின்னராவது நாங்கள் இந்த பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கான உரிமை குரலை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆதாரமாக நாங்கள் முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே தான் நான் இந்த செய்தியை வழங்க வந்திருக்கிறேன். இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான
மிக வன்மையான கண்டனத்தை நான் இந்த ஊடகத்தின் ஊடாக பதிவு செய்து கொள்வதோடு, தொடர்ச்சியாக எங்களுக்கு நடக்கும் வன்முறைகளை திட்டமிட்டு நடைபெறுகிறதா அல்லது அவர்கள் தூண்டப்பட்டு இதை செய்கிறார்களா என்ற கேள்வி அனைத்து தமிழர் தேசத்தில் உள்ள உள்ளங்களிலும் தோன்றி இருக்கிற மிக ஒரு பரிதாபமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். இது இப்படி இருக்கும் பொழுது உண்மையாக 2 பதிவுகளை நான் இங்கு கூற வேண்டி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை நாங்கள் பார்க்க போனால் 74ஆம் ஆண்டிலே இருந்து நான் அறிய 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டில் கொல்லப்பட்டது தொடக்கம் 83ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு இனக்கலவரம், அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டுக்கான முழுமையான முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே அனைத்து அந்த இடத்திலே இருந்த அனைத்து பெண்களுமே மிக மோசமாக பாதிக்கப்பட்டுத்தான் இன்றைக்கு உயிர் வாழ்பவர்கள் கூட தங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையே இல்லாமல் நொந்து மிக மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்கட கண்ணோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு வர தெருவிலே தான் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் இறந்து போய்விட்டார்கள், தங்களோட பிள்ளைகளை பார்க்காமலே இறந்து போய்விட்டார்கள். கையிலே கொண்டு போய் கொடுத்து விட்ட அந்த தாயின் மனநிலை எப்படி வர்ணித்தால் கூட அந்த வேதனையை யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு நிலையிலே அரசியல் கைதிகளாக அந்த கைதிகளாகவே செத்து போனவர்கள் தமிழர் மத்தியில் இருக்கிறார்கள். இவ்வளவு வேதனைகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே இன அழிப்பிலே பெண்கள் எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டு மிக மோசமாக சூறையாடப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் காணாமலாக்கப்பட்டவர்களாக அவர்கள் என்ன கோலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை கேட்கும் போது நெஞ்சு நடுங்குகிறது. இப்படியான சம்பவங்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதற்கு, எதிராக போராட்டத்தை நடத்துவதற்கு எங்கள் சமூகத்திலே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது, அல்லதை கொண்டு வந்து செய்வதற்கு ஒருவரும் முன்வரவில்லை என்ற நிலை இருக்கிறது. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நல்லூர் அடியிலும் மட்டக்கிளப்பிலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக பல பெண்கள் ஒன்றிணைந்து இனவாதம் வேண்டாம், பிரதேசவாதம் வேண்டாம் என்ற கோரிக்கைகளோடு அந்த தமிழ் தேச அரசியல்வாதிகளை மிக மோசமாக ஒரு கொச்சைப்படுத்தும் நிலையிலே அவர்கள் கூறியிருந்தார்கள். இங்கு நாம் தமிழ் தேசியவாதிகளுக்காக யாரோ ஒருவர் இனவாதத்தை பேசியிருக்கிறார், யாரோ ஒருவர் பிரதேசவாதத்தை பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக அந்த போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கலாம். அதுவும் பெண்கள் என்னும் போதுதான் எங்களோட மனம் மிக பாதிப்படைந்திருக்கு. ஏனென்றால் பெண்கள் தான் தமிழர் தேசத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வர வாழ வழி இல்லாமல் இருக்கிறோம். அந்த நிலையிலே இவ்வளவு பெண்கள் சேர்ந்து எங்களோட நல்லூர் அடியிலே இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை இனவாதம் வேண்டாம் என்று கூக்குரல் போட்டு ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வேண்டாம் என்றால் எந்த தேசிய அரசியல்வாதிகளை கொண்டு வந்து இங்கே நிறுத்துவதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய வினா, ஒரு ஐயம் எங்கள் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி இவர்கள் ஒன்றிணைந்தார்கள், யார் இவர்களை ஒன்றிணைத்தார்கள்? இன்னைக்கு இவ்வளவு அவலம் நடந்திருக்கு, குரல் கொடுக்க ஒரு பெண்கள் வரவில்லை. குறிப்பாக அன்று வந்திருந்த பெண்களை பார்க்கும் போது ஒரு காணாமல் ஆக்கப்பட்டதற்கான போராட்டம் நடைபெறும் போது நலிந்து நொந்து மிக மோசமான நிலையிலே வாழ பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். இந்த இடத்திலே இந்த போராட்டத்திலே அப்படியான பெண்கள் யாரையும் ஒரு சாதாரண நிலையிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த பெண்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் இந்த முகங்கள் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் தோன்றி இருக்கிறது. அதிலே உண்மையிலே மிகப்பெரிய ஐயம் தோன்றி இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை நீக்கம் செய்வதற்காக இனவாதத்தை தூண்டாதே என்று போராடுகிறார்கள் என்றால் அவர்கள் யாரால் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்? இந்த பெண்களுக்கான சிறுவர்களுக்கான அழிப்புகள் கொடுமைகள் நடக்கும் போது வராத பெண்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்காக வந்திருக்கிறார்கள். இங்கே எந்த தேசியத்தை கொண்டு வர போகிறார்கள் அல்லது யாரால் தூண்டப்பட்டு இங்கே விடப்பட்டிருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இவர்கள் இனவாதத்தை தூண்டாதே என்ற அந்த வார்த்தை கோஷத்தை கொழும்பிலே கொண்டே நடத்தி இருந்தால் நாங்கள் மிக ஆசுவாசப்பட்டிருப்போம். ஏனென்றால் உண்மையிலே இனவாதத்தை தூண்டித்தான் இன்றைக்கு எங்களுக்கு இவ்வளவு அழிவுகளும் வந்திருக்கிறது பேரினவாதிகளா. இதை சுட்டிக்காட்டாமல் எங்கட இடத்திலே தமிழர் தேசத்திலே பெண்கள் இப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மையிலே தமிழ் தேசியவாதியாக நான் ஒரு தமிழ் பெண்ணாக மிக கலங்குகிறேன். இப்படியான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றால் தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் மிக ஒரு பின்னடைவும் எங்களுக்கான ஒரு சுதந்திரமோ அல்லது எங்களுக்கான விடுதலையே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு குற்ற உணர்வில தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். வீதிகளில் உள்ள கழிவுகளை மக்கள் அகற்ற முடியாது என மானிப்பாய் பிரதேச வேந்த அபிசாளர் ஜசீதன் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பிலான கூட்டம் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜதீசன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது கடந்த கூட்டத்தில் பேசப்பட்ட மரண சடங்கின் போது வீதியில் வெடி கொளுத்துதல் தொடர்பான தீர்மானம் குறித்து சபையில் பேசப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உறுப்பினர் பகீரதன் கருத்து தெரிவிக்கையில், கடந்த கூட்டத்தில் வெடி கொளுத்துவதற்கு எதிராக தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அது கூட்டத்தில் வெறுமனே பேசப்பட்டது மாத்திரமே. ஆனால் அது தீர்மானமாக எடுக்கப்பட்டதாக வெளியே பேசப்பட்டது. மேலும் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் எமது வட்டாரத்தில் மரணச்சடங்கு ஒன்று இடம்பெற்றது. அந்த மரணச்சடங்கின் போது வீதியில் வெடி கொளுத்துவதற்காக பிரதேச சபையில் பேசப்பட்டது போலவே சபைக்கு கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்தப்பட்டது. அந்த 10,000 ரூபாவானது வெடி கொளுத்தும் குறித்த பகுதியை சுத்தம் செய்வதற்காகவே அறவிடப்படுகிறது. ஆனால் குறித்த மரணச்சடங்கு இடம்பெற்று 15 நாட்கள் கடந்த நிலையிலும் இதுவரை அந்த இடம் சுத்தம் செய்யப்படவில்லை. மேலும் குறித்த பகுதியை தாங்களே சுத்தம் செய்வதாக மக்கள் கூறினால் அந்த 10,000 கட்டணம் செலுத்தாமல் விடலாமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தவிசாளர், வீதியில் உள்ள குப்பைகளை அகற்றவோ வேறு செயற்பாடுகளை செய்யவோ மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆகையால் நாங்கள் தான் அவற்றை செய்ய வேண்டும். நான் இந்தியாவில் இருந்ததால் குறித்த விடயம் தொடர்பாக எனக்கு தெரியவில்லை. எனவே குறித்த பகுதியை விரைவில் சுத்தம் செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். தனது காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டினால் வடிவழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மிரட்டியதால் அவரது காணிக்கு சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டப்படவில்லை என மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதன் கூறியதால் சபையில் கடும் அமளி துமளி ஏற்பட்டது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெரியபிளான் பகுதியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியில் பட்டைகள் வளர்ந்துள்ளதால் அதிலிருந்து பாம்புகள் வெளிவந்து குடிமனைக்குள் புகுவதால் மக்கள் அச்சநிலையில் இருப்பதாகவும் அதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச சபையின் உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசினி கடந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த தவிசாளர், குறித்த காணிக்குள் சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுவதாக தெரிவித்த நிலையில் இதுவரை ஒட்டப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த விடயம் சபை அமர்வில் கலைவரத்தை ஏற்படுத்தியது. இதன்போது கருத்து தெரிவித்த உறுப்பினரான அச்சுதபாயன், பெண்களை அவதூறாக பேசும் குறித்த பாராளுமன்ற உறுப்பினரின் காணிக்கு நீங்கள் இதுவரை ஏன் சிவப்பு நோட்டீஸ் ஒட்டவில்லை? அந்த நோட்டீஸ் எங்களிடம் தந்தால் நாங்கள் ஒட்டுவதாகத்தானே கூறினோம். ஆனால் நாங்கள் அதனை ஏன் செய்யவில்லை? எங்களிடம் தந்திருந்தால் நாங்களோ அந்த நோட்டீஸை ஒட்டியிருப்போம். பதிலளித்த தவிசாளர் ஜெசீதன், ஒரு நோட்டீஸ் ஒட்டுதல் அல்லது ஒரு கடிதத்தை கொடுத்தல் என்பது ஒரு அடையாளப்படுத்துதல் தான். அந்த கடிதம் அல்லது நோட்டீஸை விட தாங்கள் இந்த சபையில் கதைத்த விடயம் ஊடகங்களுக்கு காத்திரமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த காணி வழக்கில் இருக்கிறது என்றால் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த காணியை சுத்தம் செய்ய வேண்டும். அத்துடன் அந்த நோட்டீஸை நானோ அல்லது உறுப்பினர்களோ ஒட்ட முடியாது. ஒரு உத்தியோகத்தரை ஒட்ட வேண்டும். நோட்டீஸ் ஒட்டுவோம் என்று கூறிய அடுத்த நாளே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நோட்டீஸ் ஒட்ட பெறுபவர்களுக்கு வெடிவிழும் என்று தனது சமூக வலைத்தளத்தில் கூறினார். ஆகவே அரசு உத்தியோகத்தர்கள் அச்சப்படுகின்றனர் என உத்தியோகத்தர்களின் உயிரை பணயம் வைக்க முடியாது என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் 2026 மார்ச் 24ஆம் தேதி இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்ட கப்பல் இன்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. இந்த எரிபொருள் கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் அடங்குகின்றன. இதற்கு முன்னதாக 2026 மார்ச் 23ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றது. மார்ச் மாதத்துக்கான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதாக லங்கா ஐஓசி நிறுவனம் மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூரில் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக ஒப்பந்தம் செய்திருந்தது. எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமை காரணமாக விநியோக தடைகள், கப்பல் பற்றாக்குறை போன்ற காரணங்கள் முன்வைத்து ஒப்பந்த நிறுவனங்கள் போஸ்ட் மேஜர் விதியை மேற்கோள் காட்டி எரிபொருள் வழங்க முடியாது என அறிவித்தன. இதனையடுத்து அவசர தேவைக்காக இந்தியாவின் IOCL நிறுவனத்திடமிருந்து உதவி கோரப்பட்டது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் சரக்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம் லங்கா IOC நிறுவனத்தின் மூலம் இலங்கையின் எரிபொருள் விநியோக தொடர்ச்சியை உறுதி செய்ய தேவையான ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் மோதல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் வகையில் இந்த உதவி முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கும் நோக்கில் அரசு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இத்துடன் ஜெஃப்னா மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.